சிலிண்டர் போடுவோம். போட்ட உடனே என்ன செய்வோம்? சிலிண்டருங்க என்ன செக் பண்ணுவோம்? என்ன இருக்கான்னு பார்ப்பாங்க. லைட்ல இருக்கு சிலிண்டர் வீட்டுல கொண்டு வந்தோம்னா என்ன செய்யலாம் அப்படின்னு என்ன திறந்தவங்க என்ன செய்யலாம்? வாசர் இருக்கான்னு விட்டுருவாங்க. ஏன்னா வாசர் உள்ள இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது. வாரமா கலக்கலாம் கையை விட்டு எல்லாம் போயிட்டாங்க. அது இல்ல, வாசர் உள்ள இருக்கா? வாசர் உள்ள என்ன ஆகும்? நம்ம மாட்டும் போது என்ன ஆகும்? புஷ்ஷுன்னு ஏற இருக்கும். புஷ்ஷுன்னு ஏற இருக்கும். நம்ம சிலிண்டர் ஹீட்டா இருந்ததுன்னா பயன் கூட ஆகும். அதுக்கு தான் ஒரு வாசர் இருக்கு. சில பேர் இருந்துச்சு நானே இருக்கு தெரியுமா? சிலிண்டர் போட்டு அந்த வாசலை கட்டி வச்சு எமர்ஜென்சியில் எங்கள் வீட்டில் எப்படியே போட்டு போட்டுருக்கோம். வாசல்லாம் போட்டுருக்கோம். நானே இருக்கு இந்த கேப் அந்த ஊசி வச்சு கட்டி நிறைய அந்த மாதிரி எப்பவுமே அவங்களே வாசல் வாங்கி வச்சிருக்கோம். எமர்ஜென்சி நைட் வருவாங்க வரமாட்டான். அப்போ என்ன பண்ண அந்த வாசல் இருந்தால் கொடுக்கு சொல்லி நான் வச்சுக்கிறேன் எமர்ஜென்சி அப்படின்னு அவன் போட்டு செக் பண்ணுறான். பண்ணாலும் சில பேர் நினைச்சுதான் கொண்டு வருவோம் இருக்காங்க. அவங்க பார்த்து டக்கு போட்டு போயிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் சப்ளை கொண்டு போயிடுவோம் அப்படின்ட்டு போயிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வாசல் வாங்கி வச்சுருந்தோம்னா நம்மளே அதை எடுத்து உள்ள சொன்னால் அது ஆட்டோமேட்டிக் செட் ஆகிடும். அவங்க கையில் வச்சுருப்பான். நமக்கு வீட்டில் இருந்து சில நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது அது மாதிரி ஃபயராகிடும். விபத்து நடக்காத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விபத்து நடந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியும். அதனால நமக்கு தான் சேஃப்டி இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ the TCP trichemical powder. சரி, இப்போ இந்த பவுடர் எப்படி யூஸ் பண்ணணும்? இப்போ இவங்க ஜேபி பண்ணி ரிமூவ் பண்ண சொல்லி இவங்களே பண்ணுவோம். சரி, சேஃப்டி பண்ணி ரிமூவ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஏம் பண்ணுங்க. கரெக்டா எந்த இடத்துல? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கால முன்னாடி வைக்கணும், ரைட் கால பின்னாடி வைங்க. பவுல் ஒரு மேல வரும். கீழே வச்சே பண்ணுங்க. ஜெய்சிலா கொஞ்சம் தள்ளாரு. பொருள் எரியும்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? எரியுது கேட்டேன் நான், அணைக்கிறது கேட்கல. ஒரு பொருள் எரியும்னா என்னென்ன வேணும்? ஹீட் வேணும். எப்போ வேணும் இல்லையா? நெருப்பு ஹீட் வேணும் இல்லையா? ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் எரியும். இந்த ஓப்பன் காற்று இருக்கு இல்லையா? அந்த காற்று இருந்தால் மட்டும்தான் அந்த பொருள் எரியும். இப்போ அது வேஸ்ட் எரியுது. எரியுக்கூடிய பொருள் இந்த மூணு இருக்கும். ஹீட் இருக்கணும், ஃபியூல் இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும். இப்போ அதில் எதையாவது ஒன்று எடுத்தோம்னா பயன் என்ன ஆகும்? அணைக்கும். அதுக்குதான் சொல்லிக்காமீங்க. இப்போ ஈர பெட்ஷீட் போட்டு இருக்கும் இல்லையா? இருக்கும்ல, தண்ணியை தண்ணி நினைக்கிறோம்ல, அணைச்சு காட்டுப்பா. சரி, அது என்ன பண்ணுங்க? சரி, ஓடி என்ன பண்ணுங்க? எனக்கு கூட்டி யாரு கூப்பிடுங்க? நம்பர் என்ன நம்பர்? நம்பர் என்ன நம்பர்? யாருக்கு? லைசன்ஸ் நம்பர் என்ன நம்பர்? 101. செல்லு இருக்கு. செல்லு என்ன பண்ணா எல்லாருக்கும் செல்லு எல்லாருமே நீங்க இது இன்ஸ்டாகிராம் பாக்குறீங்க, வாட்ஸ்அப் பாக்குறீங்க, யூடியூப் பாக்குறீங்க. அப்படியே வேலை கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டா கூட அப்படியே தலைக்கிட்டே தான் இருக்கீங்க. அப்போ அது நம்பர் தெரிஞ்சுங்கன்னா 101 என்ன நம்பரு? 101 ஃபயர் சர்வீஸ் நம்பர். இல்லை போலீஸ் நம்பர் யூஸ் சொன்னாங்கன்னா அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் விட புதுசாக நம்ம பேர் பண்ணுறது ஒரு நம்பர் என்ன நம்பர் தெரியுமா? ஒரு எமர்ஜென்சி எந்த எமர்ஜென்சினாலும் 112 112 ஃபோன் பண்ணிட்டு சார் எங்கிட்ட போகிற பூச்சி கரெக்டாக பண்ணுறாங்க சார் சார் எங்கிட்ட போகிறது நெருப்பு இருக்கு சார் வா சார் ஆள் இருக்கு சார் அனுப்பிச்சிடுவாங்க சார் எனக்கு வீட்டு பக்கத்தில் மயக்கப்பட்டு விழுந்தார் சார் 112 ஃபோன் பண்ணிட்டு ஒரே 108 ஆம்புலன்ஸ் சார் எனக்கு உடம்பு முடியல வயிறு வலிக்குது என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது சார் எனக்கு ஹெல்த் வரும் சார் அப்படின்னா அதுக்கும் சொல்லுவாங்க. என்ன நம்பர்? 112 பண்ணிடுறது. என்ன நம்பரு? ஆமாம், இது இந்த கண்ட்ரோல் ரூம் எக்னோவில் ஒவ்வொரு கமிஷனர்ஸில் இருக்குது. நீங்கள் எனி எமர்ஜென்சி நம்பர் எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் அந்த நம்பருக்கு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க.
என்னமா பிரச்சனை அதுக்கு போலீஸ் வந்தா போலீஸ் அடிச்சிருவாங்க டக்கு வயசு வந்தா வயசு அடிச்சிருவாங்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் அடிச்சிருவாங்க அது நம்பருக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்க செக்யூரிட்டி ரூம்ல எழுதி போடுங்க எமர்ஜென்சி நம்பர் வந்து 112 யாருக்காவது வரும்போது நீங்க அது போன் போட்டு சார சொல்லுங்க அவங்க ரூம்ல வச்சுருவாங்க எனி ஸ்டேட் எமர்ஜென்சி நம்பர் அதான் எனி தண்ணி எடுத்தா கூட அது போன் பண்ணலாம் பிளட் வந்துடும் பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி எனி எங்கள் ஆள் மழை நேரத்தில் தண்ணி வீட்டில் வந்துச்சு சார் உள்ள இருக்க ஏதாவது காப்பாற்றுவோம் நம்பர் வேணும் ஆனால் 112 போட்டோம் எனி எமர்ஜென்சி ஸ்டேட் எமர்ஜென்சி நம்பர் வந்து 112 அதாவது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் என்ன நம்பரு 112 மறந்துடாதீங்க சரிங்களா மனப்பாட வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க போட்டு பாருங்க போலீஸ் எடுத்தாங்க உங்களுக்கு காவல்துறை உதவி தேவையா அப்படின்னு கேட்பாங்க கேட்டால் ஆமாங்க நீங்கள் அப்புறம் ஒட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கரெக்டாக என்ன ரீச் பண்ணணும் அது செய்யலாம் சரி இப்போ இப்போ நேருக்கு எழுதுங்களா அரசாங்கல எப்படி அழிஞ்சுது போன ஈரக்கொடி போட்டோ அழிஞ்சிடுமா அப்படி ஏன் ஈரக்கொடி போட்டோன்னு ஏன் அழிஞ்சுது அழிஞ்சது ஏன் அழிஞ்சது தண்ணி இருக்கிறவங்க அழியாது தண்ணி மட்டும் போட்டா மட்டும் அழியாது என்ன ஆச்சுன்னா அது காத்து இருக்கு இல்லையா அந்த காற்றை உள்ள போகாம தர பண்ணிடுச்சு காற்று தரஞ்சிருக்கு ஓட்டுன்னு சொல்லுவாங்க ஓட்டுன்னா ஆக்சிஜன் அந்த காற்று வந்து உள்ள போகாம அது தடை பண்ணனாலதான் அது எழுதி அடைஞ்சிருக்கு சார் புரியுங்களா அதே மாதிரிதான் என்ன பொருள் புரியுது அது வந்து வந்து எரியக்கூடிய பொருளை எடுத்துட்டு வச்சுக்கோங்க நம்ம வீடு குடிச்செல்லாம் போனா அது நாட்டு குடிச்சு இருக்கும் எரியாத குடிச்சு தண்ணி ஊற்றுவோம் ஊற்றுமா இல்லையா ஏன்னா உள்ள இது நேற்று எக்ஸ்டன் ஆகிறாரு அப்படிங்கிறதுனால தண்ணி காற்று வந்து தர வர முடியும் காப்புனால உள்ள போகும் தண்ணி அந்த மாதிரி இதுவும் அந்த கோழியை விட்டு எடுத்துக்கணும் யாராவது வாங்க காற்று என்ன செய்யுது ஆப்போசிட் சைடு நம்ம யூஸ் செய்யணும் எப்படிங்களா காற்று இந்த பக்கம் அடிக்குது அந்த பக்கம் போகுது அப்போ நம்ம எதிர்ப்பு சைடு எடுத்தோம்னா நம்ம அதை செய்யணும் இந்த மாதிரி இருக்கும் வேற மிச்சம் எரிந்து சாப்பிட மரக்கட்டை பேப்பரு இந்த மாதிரி பயிருக்கு இந்த மாதிரி சிலிண்டரை நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சேஃப்டி பின்ன ரிமூவ் பண்ணுவோம் சேஃப்டி பின்னு வாங்க யாராவது ஒருத்தர் வாங்க எப்படி சூப்பர்வைசர் யாருங்க வாங்க நீங்க மேடம் இல்லை அவங்க வச்சுருங்க நீங்க யாரு அவங்களே எடுத்துக்கல அவங்களே எடுக்கணும் சேஃப்டி பின்ன ஃபர்ஸ்ட் எடுக்கணும் பதட்டப்படக்கூடாது இந்த மாதிரி ஒரு முறை ரெண்டு முறை நம்ம செய்யும் போது நமக்கு பயம் போயிடும் என்ன போயிடும் முதல்ல என்ன ஏதோ மாட்டி வச்சிருக்காங்க சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படித்தானே சொல்றோம் இப்ப அப்படி தேவையில்லை நம்ம ஒரு முறை ரெண்டு முறை எடுத்து பண்ணிட்டோம் நமக்கு என்ன ஆகும் அதை எடு நான் அடிக்கிறேன் போடி தனி போடி அப்படின்னு சொல்லிட்டு செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா அதுதான் இது ப்ராக்டிஸ் பண்றது சரிங்களா இது பண்ணுவோம் கோணி போயிருக்காரு ஃப்ளோரில் கோணி போயிருக்காரு தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லா ஃப்ளோர்லேயுமே எக்ஸ்சேஞ்ச்